மக்கள் எதிரொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் அரசியல் மேடையில் நாம் பகிர்ந்து வருகிறோம். இந்த முறையும் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் அன்பு தோழர் தயா நெப்போலியன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும். எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள், பிறந்த நாள். மகிழ்ச்சி தரேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உன் குடும்பத்தாருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மக்கள் எதிரொலியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை. நன்றி தோழர். நன்றி தோழர். உங்களுக்கும் மக்கள் எதிரொலி அனைத்து தோழர்களுக்கும் இந்த சிறப்பான பிறந்த நாளை எனக்கு வாழ்த்து சொன்னவங்க அனைவருக்கும் நன்றி. தோழர், நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். போன முறை பேசணும் தலித் முதல்வர் தலைவரை பத்தி. இன்னைக்கு அது தமிழ்நாட்டுல ஒரு பெரும் விஷயமா அனைத்து சேனல்களையும் பேசப்பட்டு நம்ம சேனலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த முறை ஒரு முக்கியமான செய்தியை பத்தி நம்ம பேசியாகும். என்னன்னா தொடர், சமீபத்துல உச்ச நீதிமன்றத்துல ஒரு இடஒதுக்கீடு சம்பந்தமான தீர்ப்பு நடந்துச்சு. அந்த தீர்ப்புல எஸ்சி எஸ்டிக்கும் கிரிமிலேயரை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களை அதுதான் இது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன வழக்கு போகணும் அந்த முதல்ல பார்க்கணும். அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றதுக்கான வழக்கு தமிழகத்திலேயும் பஞ்சாபிலேயும் உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி மக்கள்லயும் இருக்கிற ஒரு சிறுபான்மையினருக்காக ஒரு தனியாக ஒதுக்கீடு செய்கிறார்கள். அரசு, அந்த சம்பந்தப்பட்ட அரசு செய்கிறது. அதுக்கு மேல்முறையீடுங்கிறது மாநில அரசு ஒதுக்குகிற அந்த உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக மேல்முறையீடு போறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போறாங்க. அது மேல்முறையீடு போற இடத்துல இந்த சட்டம் கிரிமிலேயரை பத்தியும் விவாதிக்கப்படுகிறது. ஆனா அது அந்த வழக்கு இல்ல, கிரிமிலேயருக்கான வழக்கு இல்ல. கிரிமிலேயர் வேண்டும் வேண்டான்னு சொல்றதுக்கான வழக்கு இல்ல. நீதிபதிகள் இன்வால்வா அதை எப்பயுமே எந்த வழக்கு போனாலும் சம்மந்தமில்லாத ஒரு தீர்ப்பு சொல்லக்கூட நிலைமை இன்னைக்கு நீதிமன்றம் யதார்த்தமா நடந்துகிட்டு இருக்கு. அது திட்டமிட்டு நடக்குதா இல்ல ஒரு ப்ரீ பிளான்டோட இன்னைக்கு சமூகத்தில் நடக்குதாங்கிற விஷயம் தெரியல. அது அவர்களுக்கு தான் வெளிச்சம், நீதிபதிகளுக்கு தான். மனுதாரர் கோரிக்கை வைக்காமலேயே அது ஒரு பதிலை சொல்லுகிற ஒரு வழிகாட்டுதல் செய்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு இந்தியாவிலே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இன்றைக்கு கிரிமிலேயர் என்கிற ஒரு சொல்லாடலை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கிறது. வழக்கு என்ன வழக்கு என்று சொன்னால், தமிழக அரசும் பஞ்சாப் அரசும் உள்ஒதுக்கீடு செய்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளேயே ஒரு சில சாதிகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு சமூகத்துல பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த கல்வி அறிவும் இன்னும் அதிகமாக போய் சேரவில்லை. வேலை வாய்ப்பிலே தகுதியா இல்ல, அவங்க வேலை வாய்ப்பிலும் இன்னும் அதிகப்படியான ஆட்கள் அவங்க போய் சேரல. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில மாநில அரசுகள் ஒரு நடவடிக்கை எடுத்து நடைமுறைப்படுத்துறாங்க. அப்படி தமிழகத்துல டாக்டர் கலைஞர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு ஜனார்த்தன கமிட்டி ஒரு கமிட்டி அமைத்து அருந்ததியர் மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பரிந்துரை செய்யறாங்க. அதுல 15.7% மக்கள் தொகை, ஒட்டுமொத்த தலித் மக்கள் தொகையில அவங்க 15.7% இருக்கிற அடிப்படையில ஒரு கொடுத்து அது நடைமுறைக்கு இருக்கு. ஆமா, இல்ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட், ஜனார்த்தன கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் அது. அவங்க சொல்றாங்க ஒட்டுமொத்த தலித் மக்கள் தொகையில 100%ல 15.7% தருவர்கள் இருக்கிறாங்க. 7 லட்சம் மக்கள் இருக்கு, 18 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. அதன் அடிப்படையில கலைஞர் 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. அது இங்க இருக்க நீதிமன்றங்கள்ல போகுது. அதே மாதிரி அங்க இருக்கிற பஞ்சாப்ல இருக்கிற வால்மீகிங்கிற ஒரு சிறு தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்க ஒரு 2-3 சாதிகள் சேர்ந்து அவங்க தனி ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதுவும் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்காக பதிவு செய்யறாங்க. வழக்காக பதிவு செய்கிற போது அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் உச்ச நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு. அது 5 நீதிபதிகளை கொண்ட நீதிபதியிடம் அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்குது. அந்த 5 நீதிபதிகள் 2020 ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்புக்கு நம்முடைய தலைவரான ஏட்ஸ் அவர்கள் வரவேற்றாங்க. உள்ஒதுக்கீடு அரசு அங்கீகரிக்குதுங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்றாங்க. அந்த உச்ச நீதிமன்றம் நாங்க அங்கீகரிக்கிறோங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்றாங்க. அது தலைவர் ஒரு நல்ல அறிக்கையாகவும் கொடுத்தாங்க. இது அரசு இன்னும் வலிமைப்படுத்தணுங்கிற தளத்துல இன்னும் அடுத்த கட்டம் யாரும் அதை நீர்த்து போகாத செய்யாதபடிக்கு 7 நீதிபதிகளை கொண்ட அரசமைப்பு சட்ட பெஞ்சுக்கு போகணும்னு சொல்லி நம்ம தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அது அந்த நீதிமன்றமே சொல்லி அடுத்த பெஞ்சுக்கு அனுப்புறாங்க. 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு 7 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு அமர்வுக்கு மாற்றப்படுகிறது. அந்த தீர்ப்பு தான் இப்ப வந்திருக்குது. அப்ப இந்த தீர்ப்பு என்பது இந்த மக்களுடைய வழியிலிருந்து அருந்ததியர் மக்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அந்த கணத்துல இருந்து தான் நம்ம பாக்குறோம். நம்ம ஆமா. நம்முடைய தலைவரும் அந்த அடிப்படையில் தான் வந்து பாக்குறாங்க. இப்ப இந்த தீர்ப்பை நம்ம வரவேற்கிறோம். அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடையே நீங்க வரவேற்கிறோம். நம்ம தலைவர் வந்து அது நம்முடைய தலைவர் வந்து விளிம்புநிலை மக்களுக்கான தலைவர் வந்து அது வந்து மேல் சாதிக்கான தலைவர் அல்ல. அது வந்து எப்படி வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற உட்சாதி பிரிவை சில பேர் கூழ்த்திட்டு வரணும், அப்படி கூழ்த்திட்டு இருக்கிற தலைவர் நம்ம இல்ல. அனைவரும் அண்ணன் தம்பியாக பழக வேண்டும், எல்லோருடைய சகோதர தன்மையோடு இருக்க வேண்டும். எல்லோரும் ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு நாம் சமூகத்திலே இருக்கிறோம். ஏழைகளாக இருக்கிறோம், இன்னைக்கு கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறோம், வந்து விவசாய கூலிகளாக இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் தான் வந்து தலைவர் நம்முடைய குரலாக இருக்கிறது. ஆனால் வந்து உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறது என்று சொன்னால், கிரிமிலேயர் என்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறது. கேள்வி அதுதான் சொல்றேன் நான். அந்த முன்னாடி சொன்னாதான் கொஞ்சம் புரியும், அதுக்காக சொல்றேன் நான். போன வந்து 340 அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வந்து 340, 341 மாநில அரசுகள் வந்து தனித்துவமாக செய்யக்கூடாது, யாரையும் சேர்க்கக்கூடாது. இப்ப எம்பிசி பிசில வந்து பாத்தீங்கன்னா சாதிகளை சேர்த்துக்கலாம், அதுல வந்து சட்டத்துல இடம் இருக்கு. ஆமா. ஆனால் எஸ்சி எஸ்டி மக்கள்ல இந்த சாதியை வந்து இந்த எஸ்சி எஸ்டிகள் ஒரு சாதியை சேர்க்கணும்னா கூட நாடாளுமன்ற அவையில போகணும், அதுல வந்து விவாதிக்கணும், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று அதுல சேர்க்க முடியும். ஆமா. ஆனால் அதுதான் 341 சொல்லுது, 341 சொல்றாங்க. இதெல்லாம் நீர்த்து போகிற வகையில வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்ப அது நம்ம வந்து கேள்வி ஒட்டுமொத்தமாவே தனி கவனம் செலுத்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆமா. எஸ்சி எஸ்டிங்கிறது நேரடியா மத்திய அரசாங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டு அது இருந்தா மட்டும்தான், மத்திய அரசுடைய கட்டுப்பாடு இருந்தா மட்டும் அந்த மக்களுக்கான வந்து ஒரு உரிமையை பெற்று தர முடியும், யாருமே டெய்லூட் பண்ண முடியாதுங்கிற கான்செப்ட் தான் புரட்சியாளர் தனித்துவமா அந்தந்த மாநிலம் அரசியலுக்காக. இப்ப எனக்கு ஓட்டு, நான் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ஒண்ணு ஒரு சில மக்களுடைய வந்து அபிலாசையை நிறைவேற்றுவதற்கோசரம் நான் வந்து இத்தனை சதவீதம் ஓட்டு அதிகமாக இருக்கிற மக்களை பார்த்து உனக்கு இத்தனை % நான் வந்து இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி அவங்கள ஆசையை தூண்டி அவங்கள ஓட்டுக்காக அரசியலுக்கு பயன்படுத்தலாம். அதெல்லாம் கூடாதுன்னு தான் அப்போவே அம்பேத்கர் வந்து மிக தெளிவா வந்து இந்த வந்து சட்டத்துல 340 சட்டத்தை எழுதிருக்காரு. மாநில அரசுகளுக்கு வந்து இந்த இது போகக்கூடாது, வந்து மத்திய அரசு தான் வந்து, அதுவும் குறிப்பா நாடாளுமன்ற அவையில வந்து முழுக்க வந்து அது விவாதித்துதான் வந்து கொண்டு போகணும். ஒரு சாதியை சேர்க்கணும்னா கூட, ஒரு சாதியை நீக்கணும்னா கூட நாடாளுமன்ற அவையில அது கொண்டு போகணும், கொண்டு போய் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கணும். அப்படிதான் வந்து அந்த விஷயத்தை கொண்டு போகணும்னு சொல்லி தான் தீர்ப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கு, கடந்த கால தீர்ப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா இப்படி இருந்தும் இன்னைக்கு கிரிமிலேயர்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து சம்பந்தம் இல்லாத வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பயன்படுத்துறாங்க. எம்பிசிக்கு கூட இன்னைக்கு கிரிமிலேயர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்மளுடைய போராட்டமாக இருக்கிறது, நம்முடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஒரு சமூக எம்பிசி கொடுக்கிற கிரிமிலேயர் என்பது வேற, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கிற பட்டியலினத்து சமூகங்களுக்கு இருக்கிற கிரிமிலேயரும் கூடவே கூடாது. அவங்க என்ன கிரிமிலேயர் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா அது கிரிமிலேயர் என்பது வெறுமனே வந்து, இப்ப நான் வந்து முதல் தலைமுறை மாணவன், நான் இப்ப வந்து ஒரு வேலைக்கு போறேன், நான் வேலைக்கு போறதே என்னோட சாதி ஒழிஞ்சிருமா? முடியாது. இடஒதுக்கீடு என்பது சாதியின்பால் வந்து நான் ஒடுக்கப்படுறதால கொடுக்குற இடஒதுக்கீடு. ஆமா. எனக்கு சமூகத்துல சம நீதி கிடைக்கலங்கிறதா கொடுக்குற இடஒதுக்கீடு. ஆமா. நானும் அவனை போய் சரிசமா வரணுங்கிறதா கொடுக்குற இடஒதுக்கீடு. இது கிரிமிலேயர் புகுத்துறது வந்து நமக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து எடுபடாது. எஸ்சி எஸ்டிக்கு தகுதி இல்லை. எஸ்சி எஸ்டிக்குள்ள அந்த கிரிமிலேயர் புகுத்தக்கூடாது. பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களுக்கு நீ வந்து எதாவது பண்ணிட்டு, இப்ப பிவிஎஸ்க்கு நீ கொண்டு கூட கிரிமிலேயர் கொண்டு போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் பொருளாதாரத்துல வழி அடைச்சிட்டானா அவன் சமூகம் மாறப்போது, அவன் அப்படியே இருந்துட போறதில்லை. ஆனால் நான் வந்து என் தலைமுறை போனா, அடுத்த தலைமுறை என்னோட பிள்ளையும் வந்து நான் வந்து போனா கூட அவனும் வந்து எஸ்சி தானே, அவன் எஸ்சி தாண்டி போக போறது இல்ல. அப்ப வந்து இந்த கிரிமிலேயர் வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கூடவே கூடாது. எஸ்சி எஸ்டி வந்து எதுலையுமே கூடாது. அதுதான் நம்முடைய அடுத்து வளரக்கூடிய மாணவர்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாம வேலை வாய்ப்புகளோ இல்ல வந்து பணியிடங்களிலோ இல்ல வந்து கல்வி நிறுவனங்களிலோ அது வந்து பதவி உயர்வுகளோ நமக்கு வந்து பெரிய பின்னடைவு ஏற்படுத்துது. ஆமா. அப்ப அது எதிர்க்கிறீங்க. ஆமா, கூடவே கூடாது, மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி தலைவருடைய தீர்மானத்துல நம்முடைய தலைவர்களும் அதான் சொல்றாங்க, மேல்முறையீடு வந்து செய்யணும் உடனடியாக. இது நன்றி. ஆனா அதான் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சம்பந்தமானது 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு சொல்லி 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு போகிற போது இந்த வார்த்தையை அவர் வந்து கிரிமிலேயரை வந்து 3 நீதிபதிகள் அதெல்லாம் பயன்படுத்துறாங்க. 7ல 3 பேர் வந்து பயன்படுத்துவது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இது வந்து சமூகத்து மேம்பாட்டுக்கான ஒரு வந்து நல்லதில்லை. இது வந்து சமூக நீதியை பாதுகாக்க அரசாக சொல்லுகிற வந்து மத்திய அரசு வந்து இதை வந்து கணக்கில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து விஷயங்களை எல்லாம் வந்து உட்புகுத்தக்கூடாது. அரசியல் அமைப்பை தாண்டி இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தை போற்றக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு வந்து பெரும்பாலான இருக்கிறாங்க. அதனால அவர்கள் வழி நின்று வந்து இந்த அரசு வந்து செய்யணும். இது வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கான கிரிமிலேயரை புகுத்தக்கூடிய உடனடியாக அதை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யணும். இன்னைக்கு அந்த தீர்ப்பு வட்டி ஏதாவது இன்னைக்கு விவாதம் பொருளா இருக்கு.
இன்னைக்கு மோடி செய்யல, இன்னைக்கு ஒரு அதுக்கு அடுத்த தலைவர் எவனோ ஒருத்தன் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி விடுவாங்க. அரசு வழிகாட்டுதே பின்பற்றி விடுவாங்க. அரசு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவு எத்தனை சட்டங்கள் போட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தாத அரசு, வாய்மொழி உத்தரவு அந்த தலித் மக்களுக்கு எதிராக சட்டம் போட்டால் உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக தான் இருக்கக்கூடிய அரசுகள் இருக்கின்றன. அதனால இதுல நம்ம வந்து வன்மையா இந்தியா முழுக்க இதுக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்குது. ஆமா, எல்லா தலைவர்களுமே கண்டிப்பாக அது மேல்முறையீட்டுல ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குவாங்க நம்ம நம்புறோம். வந்தாதான் இந்த மக்களுக்கு நல்லதா இருக்கும், இந்த மக்களுக்கு பாதுகாப்பானதாகவும் இருக்கும். அது ஒட்டுமொத்த அது வந்து ஒரு இந்திய தேசத்துல இருக்கிற வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒரு பெரிய வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக போய் சேரும். நன்றி தோழர்.